வானத்தை நோக்கி எப்பவுமே பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை போல தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. சுதந்திரம் தான் உங்களோட சுவாசமாக இருக்கும். யாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வைக்கிறது பிடிக்காது. பயணம் உங்களோட உயிராக இருக்கும். எல்லோரோடவே சேர்ந்து ஏதாவது பயணம் செய்கிறது அப்படின்னா ஆர்வம் காட்டக்கூடியவங்க. வானத்தை நோக்கி எப்பொழுதுமே பறக்க ஆசைப்படக்கூடிய பறவை போல சுதந்திரத்தை சுவாசமாகவும் பயணத்தை உயிராகவும் கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒரே இடத்துல நின்று போக மாட்டீங்க. எப்பொழுதுமே முன்னேறணும் அப்படிங்கிறது நினப்பு கொண்டவங்க. வாழ்க்கை ஒரு பயணம், அது ஒரு போட்டி கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு தனி குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். எதுவானாலும் சரி நான் பண்ணிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வீங்க. இந்த நம்பிக்கை உங்களை தனித்துவமாக காட்டும். 12 ராசிகள்லையுமே இந்த தனுசுக்கு நம்பிக்கை அதிகம். என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறது உங்கள் வாயிலேருந்து வர்றது ரொம்பவுமே குறைச்சலாக தான் இருக்கும். சில நேரத்தில் இப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கை உங்களை பின்னோக்கி தள்ளியிருக்கும். ஆனால் நீங்கள் கீழே விழ கிடையாது. அதிலிருந்து இன்னும் உயர எழுந்துக்க கற்றுக்கணும். அப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கற்றுக்கிற பாடம் உங்களோட வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் மனசு ரொம்பவுமே பெருசு. மற்றவங்க பயப்படுற இடத்துல கூட நீங்கள் உங்கள் தைரியத்தால் பாருங்கள் முன்னேறி போகக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருக்கிறீங்க. அதனால் தனுசு ராசிக்கு தோல்வி அப்படிங்கிறது எப்பயுமே முடிவு கிடையாதுங்க. அது ஒரு அனுபவமாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த அனுபவம் இன்னுமே உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றும். எந்த ஒரு சூழலையுமே நீங்கள் உங்களோட ஸ்பார்க்கை மட்டும் குறைச்சிடாதீங்க. உங்களோட கனவு கண்டிப்பாக நிஜமாகும். உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் தான் எப்பவுமே ஹீரோ. அதனால தான் தனுசு ராசிக்காரங்க விழுந்தாலுமே மீண்டும் எழுந்து பறக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னோம். அது அற்புதமான ஒரு ராசி நீங்கள் தான். அதுவும் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இவ்வளவு சிறப்புமிக்க ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். தனுசு ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால் நீங்கள் வியாழக்கிழமையில் இந்த குரு பகவான் வழிபாடு இருக்குதுல்ல, அதை பண்ணும். இந்த குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுவது ரொம்பவுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். இது 27 முறை உச்சரித்து வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். நல்ல தெளிவான சிந்தனை உருவாகும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நம்பிக்கையோடு மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது துலங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க, எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிக்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாகவே இவங்கக்கிட்ட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் நிரந்தர தீர்வு பெற இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் முன்னேற்றம் இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிரக சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை பின்னடைவு இதிலிருந்து விடுபட்டு சிறப்பான உயர்வுக்கு அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு சிறப்பான உயர்வு தரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்குது. நீங்கள் இந்த ஒரு காலத்தில் கவனமாக எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலே போதும், சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். திட்டமிட்டு செய்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே தடை தாமதம் வராதுங்க. அதனால் கவனமாக செய்யுங்க. அதே போல் உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன சவால்கள் ஏற்படும். அப்படி சின்ன சின்ன சவால் வந்தாலுமே சரி, அது உங்களை பெருசாக பாதிப்பை உள்ளாக்காது. உங்களை மேலுமே இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய விஷயமா பாருங்கள். ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, என்னடா இது இப்போ தான் கொஞ்சம் நல்ல காலம் பிறந்த மாதிரி இருக்குது, ஆனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பாதீங்க. தெளிவாக பிளான் பண்ணி சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். சின்ன சின்ன சவாலுமே உங்களை பயப்படுத்த வர்றது கிடையாது, உங்களை ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும்.
பிரச்சனைகள் வருது அப்படின்னா பெரும்பாலும் அமைதியாக இருக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக நன்மை உங்களை தானாக தேடி வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து கடந்து வந்தவங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதம் பாருங்கள், வேலை விஷயத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது போல தான் இருக்கும். நீங்கள் வேலையில் இருக்கிற ப்ரெஷரை பார்க்காம கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு கவனமாக செஞ்சாலே போதும், உங்களுக்கான அங்கீகாரம் பாராட்ட பெறலாம். வேலை நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நேரம் எடுத்து தான் இந்த விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வேலையின் சிறப்பால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்காமல் பொறுமையாக நிதானமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. அதுக்கான அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கும். இதால் சில சலுகைகளும் உங்களுக்கு சேரும். அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமுக்கு கொடுக்குற வேலையை முடிச்சிடுங்க. கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. உங்கள் நண்பர்களுமே உங்களுக்கு பக்கபலமாக இப்போ இருப்பாங்க. சிறப்பான உயர்வோடு நலமோடு வாழ கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து அலுவலகத்திலையுமே செயல்படணும். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட வேலைகளை சிறப்பாக செய்கிறது நன்மையை உண்டாக்கி தரும். அதே போல் புதிய வாய்ப்புகள் இதனால் சில கிடைக்கும். இந்த புதிய வாய்ப்புகளால் உங்களோட வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையுமே உங்களுக்கு சாதகமான பலனை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படும். சிறப்பாக உழைத்தால் நன்மை நிச்சயம் வரும். பணம், அதுக்கப்புறம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வருமானம் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நல்லது. அதே போல் வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அனாவசிய செலவு பண்ணால் நிச்சயம் அது பிரச்சனையை தான் கொடுக்கும். பண வருமானம் சீராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து செயல்படுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, இந்த கடன் தொல்லை, இதெல்லாம் விலக்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் சரியாக உங்கள் வருமானத்தை பயன்படுத்திக்கணும். வருமானம் ஸ்டேபிளாக இருக்கும்போது செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குறது அது அற்புதமான நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். அதே போல் கடன் பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் எடுத்து கடனை கட்டுறதுமே நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 3ஆம் நபரோட ஆலோசனை கேட்டு பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிறாதீங்க. பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ தொழில் வியாபாரத்தில் பெருசாக முதலீடு போடுறோம் அப்படின்னா அதில் முன்னோடிகள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட அதை பற்றின எல்லா தெளிவான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். பேராசை காட்டி சில பணத்தை இழக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பண விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி, தெளிவாக பிளான் பண்ணி எல்லாம் சரி வருமா அப்படின்னு பார்த்துட்டு முன்னோடிகள் கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுறது அமோகமான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும். அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று பேச தேவையில்லாத பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீங்கள் குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை பேசி தீர்க்கலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவங்களுக்கு நல்லா புரிய வைங்க. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அனுசரணையாக அன்பாக நடந்துட்டால் குடும்ப சூழலை இன்பமயமானதாக நீங்கள் கண்டிப்பாக மாற்ற முடியும். பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தில் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட திறமையே இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவன் கனவுக்கிட்டேயோ விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். ஆனாலும் அவங்களோட போக்கிலேயே விட்டு கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வேலை வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக பேசினாலே போதும், எல்லாமே சரியாயிடும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. காதலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது, பயப்பட தேவையில்லை. உடல் மற்றும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சொன்ன வேலை விஷயம் நிறைய ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த யோகா தியானம்லாம் செய்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணால் பிடிச்ச விஷயத்தையுமே சிறப்பாக செய்யலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வியாழன்.
உங்கள் ராசி அதிபதியே வியாழன் தாங்க. அதனால் உங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தா அது வியாழன் தான். வியாழக்கிழமையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதுவும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்ய சொன்னோம்ல, அதை நீங்கள் வியாழக்கிழமையில் பண்ணும்போது மஞ்சள் நிற மலர்களை சாற்றி குரு பகவான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க, நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அதை நீங்கள் கிளியராக கரெக்டாக எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளுமே வருங்க. அதனால் எச்சரிக்கையாக செயல்பட்டு எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் அடைய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தனுசு ராசி சவாலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ராசி. அதனால் தடைகளை தாண்டி முன்னேறுங்க. நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும்.